வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு தொய்யக்கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எங்கள் அம்மாவோட பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது. அதை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் நமக்கு அதிக எண்ணெய் தேவைப்படாது, அதே மாதிரி தாளிப்பும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சுக்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: தொய்யக்கீரை 1 கட்டு, சின்ன வெங்காயம் 1 கப், பச்சை மிளகாய் 3, பூண்டு 15 பல், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன். கீரை குழம்ப நீங்கள் மண்பானையில் செய்யும்போது அதோடைய டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம மண்பானையில் கீரைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி, 1 கட்டு கீரைக்கு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே தண்ணியில் வெங்காயம் சேர்த்திக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், பூண்டு, இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் அதில் நம்ம தொய்யக்கீரையை சேர்த்திக்க போகிறோம். கீரையை மூடி வச்சு நம்ம வேக வைக்க வேண்டாம். நீங்கள் அப்படி மூடி வச்சிங்கன்னா கலர் உங்களுக்கு ரொம்ப டார்க் ஆகிடும், பசப்பசன்னு இருக்காது. இந்த கீரை 5லேருந்து நீங்கள் 7 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்கு மேலே வேக வைக்க தேவையில்லை, அதுலேயே அது வெந்துடும். இது கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கீரை வேகும் போதே அது கூட எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கீரை நல்லா வெந்ததும் நம்ம மத்துல வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். ஒருவேளை உங்ககிட்ட மத்து இல்லைன்னா ஹேண்ட் பிளெண்டர்ல கூட கடைஞ்சிக்கலாம். அவ்வளவுதான். மிக மிக சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான தொய்யக்கீரை குழம்பு தயாராயிருச்சு. இது நீங்கள் வேணும்னா தாளிச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் தாளிக்க தேவையில்லை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.